அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அப்பையில எல்லாரும் வந்து ஆவலோட அவங்கள வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்பையில அவங்க வந்து கேட்பாங்களாம், ஒரு தண்டவாளம் வந்து 2 பக்கமும் வந்து தண்டவாளம் வந்து இருக்கு. அதுல வந்து ஒரு தண்டவாளத்துல வந்து அடிக்கடி வந்து ட்ரெயின் வரும், இன்னொரு தண்டவாளத்துல வந்து ட்ரெயினே வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுல வந்து ட்ரெயின் வர்ற தண்டவாளத்துல வந்து 10 குழந்தைகள் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு தெரிஞ்சே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு தண்டவாளத்துல வந்து ட்ரெயின் வராது அப்படின்னு வந்து தெரிஞ்சு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல நீங்க வந்து யாரை வந்து காப்பாத்துவீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்களாம். அங்க இருந்தவங்க எல்லாரையும் வந்து ஒரு குழந்தை தானே, அது வந்து அதுக்கு வந்து எது ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து 10 குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கான விட இது இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களாம். அப்பையில வந்து எல்லாரும் வந்து யோசிப்பாங்களாம், வேற என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு. அப்பையில வந்து அந்த நடுவர் வந்து நானே இந்த பதிலை வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அப்பையில அவங்க சொல்லுவாங்களாம், இந்த 10 குழந்தைகள் வந்து அந்த தண்டவாளத்துல வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு தெரிஞ்சே வந்து தப்பு பண்ணி அங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து அவங்கள போய் காப்பாற்றணும் அப்படின்னா வந்து தப்பு பண்றவங்களை வந்து அப்ப வந்து தப்பு செய்யாதவங்களை வந்து நம்ம வந்து காப்பாற்ற மாதிரி ஆயிரும், அவங்கள வந்து நம்ம தண்டனை கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால வந்து 2 பேரையுமே காப்பாற்றணும். முக்கியமா காப்பாற்ற வேண்டியது வந்து அந்த ஒரே ஒரு குழந்தையை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தப்பு செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். என் பேர் நான் தேவகோட்டை மாணிக்கவாசம் நிலையத்தில் 8ஆம் படிக்கிறேன். நான் வந்து பரந்த மனது வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு கதை படிச்சிருந்தேன். அது எழுதியது வந்து ஜி ரவி, பதிப்பகம் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். அதில் வந்து ஒரு தவளை வந்து ஒரு கட்டடத்துக்கு கீழே வந்து இருக்குமா. அப்பையில வந்து அந்த தவளை வந்து ஒருத்தர் சொல்கிற வந்து கேட்குமா, என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கல வந்து அவர் சொல்லுவாங்க, இந்த கட்டடத்தை வந்து நம்ம இடிச்சிட்டு வந்து புதுசாக வந்து கட்டணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அந்த தவளையை வந்து இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், இல்லைன்னா நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்து போகுமா. போகையில வந்து அங்கே வந்து ஒரு கடல் இருக்குமா. அந்த கடலை பார்த்துட்டு வந்து அங்கே அந்த கடலுக்குள்ளே போயில வந்து அங்கே வந்து நிறைய தவளை இருக்குமா. அந்த தவளையை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருப்பிடம் தெரியல அப்படின்னு கேட்கல வந்து அந்த தவளையை வந்து உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுமா. நீ முதல்ல எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கல வந்து நான் பக்கத்தில் உள்ள கட்டடத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் வந்து உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து எங்கள் நண்பர்களாக இருக்கோம், நாங்கள் வந்து ஒரே மதமாக வந்து இருக்கோம், அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு வந்து தவளை வந்து சொல்லுமா. மதம்னா என்ன அப்படின்னு அந்த தவளை வந்து கேட்குமா. அதெல்லாம் உனக்கு விளக்குற நேரம் இல்லை, இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து அந்த தவளை வந்து போயிடுமா. அதுக்கப்புறம் வந்து இந்த தவளையும் வந்து காட்டுக்குள்ளே போகுமா. போகையில வந்து அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குமா, அதுக்குள்ளே தெரியாமல் வந்து விழுந்துருமா. விழுந்ததுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு பொந்து மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே போய் பார்க்குமா. இந்த வழியாக நம்ம வந்து வெளியே போக முடியுது, இந்த வழியாக உள்ளே வர முடியுது, அப்போ நம்ம இருப்பிடமாக வந்து இந்த இடத்தையே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்தையே வச்சுக்குமா. இன்னொரு நாள் வந்து நம்ம கடலில் இருந்த தவளைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு மனிதர்கள் வந்து இப்போ இது வலைப்பட்டு வந்து பிடிச்சிருவாங்களாம். அப்போயெல்லாம் வந்து ஒரே ஒரு தவளை மட்டும் அந்த வலையிலேருந்து ஓடி வந்து காட்டுக்குள்ளே போயில வந்து தெரியாமல் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருமா. விழுந்ததுக்கப்புறம் வந்து என்னை காப்பாற்றுங்க கத்துமா. அதுக்கு வந்து அந்த தவளையும் வந்து வருமா, நீ வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்டவன் தானே அப்படின்னு அந்த தவளை சொல்லுமா. அதுக்கு வந்து ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திய உங்கள் இருப்பிடம் அங்கே தானே இருக்குது அப்படின்னு கேட்கல வந்து என் நண்பர்கள் எல்லாரையும் வந்து மனிதர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லுமா. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து இருப்பிடம் இல்லை, என் நண்பர்களை கூட நான் எப்படியே காப்பாற்றுவேன், எங்களுக்கு வந்து இருப்பிடம் வேணும் அப்படின்னு கேட்கல வந்து அந்த தவளை வந்து வா முதல்ல வந்து ஒரு நண்பனை போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு வந்து அந்த நண்பர்கள்லாம் கூட்டிட்டு வந்து அந்த கிணத்துக்குள்ள போயில வந்து அந்த நீங்கள் இருக்க இடம் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்கல வந்து நாங்கள் இருக்க இடம் வந்து கடல், அது வந்து மிகப்பெரியது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த தவளை சொல்லுமா, நான் இருக்க இடம் தான் வந்து எனக்கு உலகத்துலேயே வந்து பெருசு, என்னோட இருப்பிடம் தான் எனக்கு பெருசாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், சரி நம்ம எல்லாரும் இங்கேயே வாழலாம் அப்படின்னு சொல்லுமா. அப்போ அது எல்லாரும் வந்து அங்கேயே வந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து நமக்கு வந்து கெட்டது செய்யணும்னு நினச்சாலும் அவங்க வந்து நல்லது பண்ணணும். நன்றி.